வணக்கம். இன்னைக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி மூணுத்துக்கும் ஏற்ற பீர்க்கங்காய் கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நண்பர்களே, என்னுடைய ரெசிபிஸை யூடியூப்ல சர்ச் பண்றதுக்கு ரெசிபியோட பேர் போட்டு சிக்கன் ஃபிஷ் ரெசிபி தமிழ் இதோட சுருக்கம் CFRT அதையும் சேர்த்து போட்டு சர்ச் பண்ணுங்க. என்னோட ரெசிபியோட லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு பீர்க்கங்காயை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். அதோட ஒரு பாதி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சின்ன உருளைக்கிழங்கு இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே கூட சேர்த்திங்கன்னா குழக்குழன்னு போயிடும். ஏன்னா நம்ம கடைசியில் அதை கடைஞ்சி விட போகிறோம். புளிப்பு தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் பாதி சேர்த்துக்குங்க. 2 வெள்ளை பூண்டு பற்களும் 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நம்ம ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிதமான தீயில மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இதுவே குக்கர்ல வேக போட்டீங்கன்னா ஒரு சத்தத்துக்கு மிதமான தீயில ஒரு சத்தத்துக்கு வேக வைங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்குவோம். இப்ப இதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிருவோம் 10 நிமிஷத்துக்கு. இப்ப என்னுடைய நேரம். நீரிலும் வாழ்வேன், நிலத்திலும் வாழ்வேன், நீண்ட ஆயுள் எனக்குண்டு, கடவுள் கொடுத்த கவசமும் எனக்குண்டு. நான் யார்? விடை வீடியோட கடைசியில சொல்வேன். இப்ப நான் அந்த பீர்க்கங்காய் கலவையை வேக வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனா 3/4 பதம் தான் வெந்திருக்கு. அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்க போறேன். ஏன்னா இது கடைஞ்சி விடுறத கண்டு நல்லா வேகணும். இது கத்திரிக்காய் கொத்து பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பீர்க்கங்காய் கடையல் நல்லாவே பிடிக்கும். கத்திரிக்காய் கொத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லைங்க. அதுல புளி சேர்ப்போம், இதுல புளி சேர்க்க மாட்டோம், அவ்வளவுதான். ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு. இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சு. நம்மளோட பீர்க்கங்காய் கலவை நல்லா வெந்துருச்சு. வேணுங்கிற அளவு உப்பு போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இது நல்லா மசிக்க வரணுன்றதுக்காகத்தான் பொடி பொடியா கட் பண்ண சொன்னேன். பொடி பொடியா கட் பண்ணீங்கன்னா மசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட போயிருச்சுன்னா இது கூழ் மாதிரி வந்துடும். அது இட்லி தோசைக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அதனால உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கவனமா சேருங்க. இதை நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் தேவைக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்குன்னா தண்ணி கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும். சப்பாத்திக்குன்னா கெட்டியா இருக்கணும். நான் இட்லி தோசைக்கு வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்ப இந்த பீர்க்கங்காய் கடையில தாளிச்சு ஊத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, இது 3 போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொதிக்க வச்சிருக்க கடைஞ்சி வச்சிருக்க பீர்க்கங்காய் கடையில எடுத்து ஊத்திடுங்க. ஊத்தினதுக்கு அப்புறம் ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுட்டு மல்லியில போட்டு இறக்கிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தியோட இதை சர்வ் பண்ணலாம். அக்கா, விடுகதையின் விடைக்கான நேரம் இது. நீரிலும் வாழ்வேன், நிலத்திலும் வாழ்வேன், நீண்ட ஆயுள் எனக்குண்டு, கடவுள் கொடுத்த கவசமும் எனக்குண்டு. நான் ஆமை. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய அடுத்த காணொளி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நன்றி. தேங்க்யூ. CFRT ரெசிபிஸ்